வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு வந்து எப்படி வந்து லிப்ஸை வந்து பிங்க் கலராக மாற்றலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து கொடுத்துருக்க 4 பொருளில் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக 1 மந்த் வந்து யூஸ் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு தெரியும். நான் வந்து பீட்ரூட் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணேன். இது 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து லிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து காட்டியிருக்கேன். நம்ம வந்து எப்போதுமே வந்து ஹெர்பல் வந்து எடுத்துக்கும் போது கொஞ்சம் ரிசல்ட்டு ஸ்லோவாக தான் கிடைக்கும். சில பேர் வந்து 3 நாள் 1 வீக்கில் வந்து ரொம்ப பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஹெர்பல் எப்போதுமே ஸ்லோவாக தான் வந்து ரிசல்ட்டு கொடுக்கும். பீட்ரூட்டில் வந்து நேச்சுரலாகவே வந்து ரெட் கலர் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பிங்க் கலர் வந்து 1 மந்த்லேயே வந்து கிடச்சிடுது. இதை வந்து நீங்கள் டெய்லியும் கூட 1 இயர் இந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து நேச்சுரலுங்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பேலன்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது வந்து இந்த பீட்ரூட்டு வந்து நம்ம லிப்ஸில் உள்ள வந்து டெத்து செல்லை வந்து ரிமூவ் பண்ணி பிங்க் கலராக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம வந்து தேன் சேர்த்துக்கணும். தேன் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து ஒரு லிப்ஸுக்கு வந்து ஈரப்பதத்தை வந்து கொடுக்குது. அதனால் வந்து பீட்ரூட்டும் தேனும் சேரும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து ரிசல்ட்டு நல்லாவே கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து லிப்ஸுங்கிறதுனால கொஞ்சம் தான் வந்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வந்து பீட்ரூட் சாறும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனும். பேலன்ஸ் இருக்கிறத பீட்ரூட் சாறை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸுக்கும் லிப்ஸுக்கும். இதை பாருங்கள், இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், ஒட்டுது பாருங்கள், லிப் பாம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா லிப்ஸில் வந்து அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே தேய்ச்சி தடவி விட்டோன்னா லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கணும். இதை பாருங்கள், மேலே கீழே எல்லா லிப்ஸுக்கும் வந்து நம்ம வந்து இந்த பீட்ரூட் ஜூஸையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குது பாருங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகரும் தேனும் வந்து வச்சு ஸ்க்ரப் பண்ணுறது. இது வந்து நீங்கள் வாரத்தில் 1 இல்லைன்னா 2 தடவை மட்டும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுனால நமக்கு லிப்ஸு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு, அதனால் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து 2 தடவை இல்லைன்னா 1 தடவை மட்டும் வாரத்தில் இந்த ஸ்க்ரப்பிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் சுகரும் தேனையும் வந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேனில் உள்ள என்சைம் வந்து நமக்கு வந்து லிப்ஸை வந்து பிங்காக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே வந்து நேச்சுரலுங்கிறதுனால நமக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இது பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ப்ரௌன் சுகர் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான். நீங்கள் ப்ரௌன் சுகர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட ஒயிட் கலர் சுகர் தான் இருந்துச்சு. அதனால் இதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ரப் பண்ண போகிறேன். நான் லிப்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பீட்ரூட்டு இப்போ வந்து கையில் தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், ரொம்ப நீங்கள் லிப்ஸில் பண்ணும்போது அழுத்தம் இல்லாமல் மெதுவாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து 1 மினிட் தான் வந்து லிப்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இதை பாருங்கள், இதை பாருங்கள், அந்த ஸ்க்ரப் பண்ண இடத்துல வந்து எப்படி இருக்குது பாருங்கள் மற்ற இடத்த விட. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய். நம்ம வந்து கடையில் வாங்குகிற நெய்யை விட வீட்டிலையே வந்து பாலில் வந்து தயார் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ரிசல்ட் இன்னும் வந்து நமக்கு கிடைக்கும். நெய் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு
மாய்ஸ்சரைசராகவே வந்து யூஸ் ஆகுது. நமக்கு வந்து இந்த பனிக்காலத்தில் இருக்க புண்ணை கூட வந்து உதட்டில் இருக்கக்கூட வெடிப்பு புண்ணை கூட சரி பண்ணும். இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிப்ஸோட கலரு மட்டும் ஷைனிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தாழையில் வந்து விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது. கத்தாழையும் வந்து ஒரு லிப் பாமாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டு தான். இந்த கத்தாழை ஜெல்லு வந்து நம்ம லிப்ஸில் வந்து பழைய செல்லை வந்து நீக்கிட்டு புதிய செல்லு வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நீங்கள் கத்தாழையும் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் லிப்ஸை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த கத்தாழை வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இதை வந்து தோலை சீவிட்டு இதில் உள்ள ஜெல்லை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துங்க ஒரு பவுலில். அடுத்தது வந்து ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து இதில் கொஞ்சம் ஒரு சில ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் கொடுத்துருக்கிறது ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கண்டினியூவாக வந்து 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இன்னும் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே வந்து அந்த ரிசல்ட்டு இருக்கும். இதில் பேலன்ஸ் உள்ளதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸில் கூட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபேஸு லிப்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங்கும் கலரும் கொடுக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து 1 மந்தில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணணும். டெய்லியும் கண்டினியூவாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.